தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு ஒப்பந்த பணியாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்தது. அதையடுத்து ஆய்வு நடத்துவதற்காக 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு ஒப்பந்த பணியாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக புதிய தலைமுறை செய்தியாளருக்கு தகவல் கிடைத்தது. உண்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் களமிறங்கிய புதிய தலைமுறைக்கு பல ஆதாரங்கள் அடுத்தடுத்து சிக்கின. தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு துப்புரவு பணி மேற்கொள்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பணிகளை எவ்வித தயக்கமுமின்றி மேற்கொண்டு வருவது அம்பலமாகியது. நோயாளிகளின் காயங்களுக்கு மருந்து கட்டுதல், நோயாளிகளுக்கு ஊசி போடுதல், குளுக்கோஸ் ஏற்றுவது, செவிலியர்களுக்கு மருந்துகளை எடுத்துத் தருவது, விஷம் குடித்து வரும் நோயாளிகளின் வயிற்றை சுத்தம் செய்வது, ஆக்சிஜன் சிலிண்டர்களை கையாளுவது போன்ற மருத்துவ பணிகளை துப்புரவு ஒப்பந்த பணியாளர்கள் பார்த்து வருவதை புதிய தலைமுறை தனது கள ஆய்வில் பதிவு செய்துள்ளது. தேனி அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் நிர்பந்தத்தாலேயே ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பணிகளை மேற்கொள்வது தெரிய வந்துள்ளது. இந்த பணிகளை பார்க்க மறுத்தால் வேலையை விட்டு நீக்கி விடுவதாகவும், அதனால் வேறு வழியின்றி ஆபத்தான சிகிச்சை அளிப்பதாக ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் கூறுகின்றனர். துப்புரவு பணியை தவிர மற்ற எல்லா வேலையுமே மாவு கொட்டு போடுறதுலேருந்து, ஊசி போடுறதுலேருந்து, தையல் போடுறதுலேருந்து, மருந்து குடிச்சு வர்றவங்கள தொமக்காஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே எங்களைத்தையும் செய்ய சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க. பேஷண்ட்டுக்கு மருந்து கட்டுறது, செச்சர் தள்ளுறது, ட்ரிப் ஏற்ற சொல்கிறது, அந்த மருந்து எடுத்துகிட்டு வாங்கிக்கிறது, அந்த மருந்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மருந்து எடுத்துகிட்டு வாங்கிக்கிறது, குளுக்கோஸ் ஏற்றி விடுங்க அப்படிங்கிறது, இது போன்ற வேலையெல்லாம் என்னை செய்ய சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த வேலைகளை பற்றி எதுவுமே தெரியாது. இது தொடர்பாக விசாரணை நடத்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மருத்துவமனையில் ஆய்வு நடத்தப்பட்டது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு செவிலியர்களிடம் நிகழ்வுகள் குறித்து கேட்டறிந்தார். புதிய தலைமுறையில் தேனி மருத்துவக் கல்லூரியை பற்றி அந்த இது செய்திகளுக்காக அரசு செயலர் அறிவுறுத்தலின்படி நாங்கள் தக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். அதற்காக ஒரு குழு அமைத்து மேற்பட்டு செவனையை செய்து இந்த மேலும் மேலும் எந்தவித செயல்களும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் நடைபெறும் மருத்துவ பணிகள் அனைத்தும் இனி தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலாஜி.